Hi everyone, welcome to today's chemistry class. So unit number 6 solid state பத்தின classes தான் நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பர்டிகுலரா பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சிசி அப்படின்றது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, அப்ப இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி பிசிசி பத்தி படிக்க போறோம். ஸோ எஸ்சிசி பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்க. எஸ்சிசி, பிசிசி, எஃப்சிசி இந்த மூணுமே எனக்கு தனித்தனி 5 மார்க் கொஸ்டின். நீங்க ஒரு கொஸ்டினை கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதோட அப்படியே டிட்டோ தான் எனக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ எஸ்சிசில எப்படி ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோமோ சேம் 7 பாயிண்ட்ஸ் இங்க நான் பிசிசிக்கும் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we have to draw a diagram. அந்த டயக்ராம் எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வரைகிறோம். அடுத்ததா வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அடுத்ததா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிரும். தென் வால்யூம் ஆஃப் யூனிட் செல். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். அப்ப பேக் பண்ணது போக மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத லெஃப்ட் ஓவரா இங்க நம்ம ஒரு முக்கியமான 1 மார்க்கா படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கியூப் வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச எஸ்சிசில கார்னர்ஸ்ல மட்டும் ஆட்டம்ஸ் நம்ம ஃபில் பண்ணிருப்போம். பட் இங்க நம்ம பார்க்க போற இந்த பிசிசில கார்னர்ஸோட சேர்த்து நான் என்ன பண்றேன், அந்த பாடி சென்டரையும் நான் ஃபில் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா பிசிசியோட எக்ஸ்பான்ஷன் எனக்கு என்னதான் பாடி சென்டர் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இங்க கார்னர்ஸ் பிளஸ் பாடி சென்டர். அப்போ ஒரு கியூபுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 8 கார்னர்ஸ் வரும். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, அதை ஆட்டம்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஆட்டம்ஸோட ஷேப் எனக்கு ஸ்பெரிக்கல் ஷேப். அடுத்து நம்ம என்ன பண்றேன், நான் சர்க்கிள்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததான் நான் ஃபில் பண்ண போறது என்னோட பாடி சென்டர். பாடி சென்டர்ல ஒரு பெரிய ஆட்டம் நான் ஃபில் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் இல்லையா? அப்ப இதுக்கு நான் சில லெட்டர்ஸ் அசைன் பண்ண போறேன். ஸோ கீழே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் தெரியும். அப்ப கீழே இருக்க ஸ்கொயருக்கு ஏ பி சி டி. அதே மாதிரி மேல எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ மேல இருக்க ஸ்கொயருக்கு இ எஃப் ஜி ஹெச். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் அசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போறேன், இதுக்குள்ள இந்த கியூபுக்குள்ள நான் 2 லைன் வரைய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எங்க அப்படின்னா ஏக்கும் சிக்கும் 2 லைன். ஃபர்ஸ்ட் லைன் ஏசி, செகண்ட் லைன் எனக்கு ஏஜி. ஓகே, ஸோ ஏசி வரைஞ்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஏஜி வரையும்போது நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா அந்த லைன் அப்படின்றது இந்த பாடி சென்டர் ஆட்டமா கிராஸ் பண்ணி போற மாதிரி எனக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ 2 லைன் வரைஞ்சு முடிச்சுட்டோம். ஒன்னு ஏசி, இன்னொன்னு எனக்கு ஏஜி. அப்ப நம்ம என்ன லைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த லைனோட வேல்யூவை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசிக்கும் சரி ஏஜிக்கும் நம்ம தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப மிச்சம் இருக்கிறத நம்ம என்னவா வச்சுக்கலாம், மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது the length between A and B. அதே மாதிரி the length between B and C. Same way C and G. இந்த எல்லா லென்த் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு H லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய லென்த் எனக்கு H லென்த், அந்த டிஸ்டன்ஸ் H லென்த்னு சொல்லுவாங்க. அதோட ஆல்பபெட் எனக்கு A. ஸோ நீங்க வரைஞ்ச லைனை தவிர்த்து மிச்சம் இருக்க மூணுமே ஏபி பிசி சிஜி எல்லாமே எனக்கு ஏ தான். ஓகே, அது நம்ம ஆட்டம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிருக்கோம். எல்லாமே எனக்கு அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஆர். எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஆர் அப்படின்ற ரேடியஸை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஏஜி வரையும் போது இந்த சென்டர் பாடி சென்டரை நான் கனெக்ட் பண்றேன். அந்த பாடி சென்டர் வழியா தான் நீங்க எதை வரைகிறீங்க, ஏஜியை வரைகிறீங்க. ஓகே, இப்ப இந்த ஏ அண்ட் ஜியை காட்டிலும் பாடி சென்டர்ல நீங்க வைக்கிற ஆட்டமோட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அப்ப இந்த 2க்கும் நீங்க ஆர் கொடுத்தீங்கன்னா நடுவுல நீங்க வரைஞ்சு அந்த பாடி சென்டர் கொஞ்சம் பெருசுன்றதுனால நம்ம எத்தனை ஆர் கொடுக்க போறோம், 2 ஆர் கொடுக்க போறோம். ஓகே, இப்ப இந்த பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்து வரப்போற ரேடியஸ் கண்டுபிடிக்க போறீங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கான முக்கியமான ஹிண்ட் தான் என்னோட இந்த பிசிசியோட டயக்ராம். ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ டயக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்ததா ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இங்க எனக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு நம்ம கனெக்ட் பண்ண அந்த ஏசி லைன் வச்சு ஏபிசி இந்த ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். நீங்க டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி. சரிங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வரைஞ்ச ஏசியோட இதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஏபிக்கு நம்ம கொடுத்த லென்த் ஏ, அந்த பிசிக்கு நம்ம கொடுத்த லென்த் எனக்கு ஏ. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏசி. அப்ப அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஏசி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்.
சரி, அடுத்ததா ஏபிக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஏ, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிளஸ் பிசிக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஏ, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எனக்கு 2a ஸ்கொயர்னு இருக்கும். இப்ப இந்த பக்கம் எனக்கு ஏசி ஸ்கொயர். ஓகே, இப்ப எனக்கு தேவை ஏசி மட்டும்தான், ஏசி ஸ்கொயர் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கொயரை நான் ஆப்போசிட்ல கொண்டு வரேன். அப்ப ஸ்கொயரை நான் ஆப்போசிட்ல கொண்டு வந்தேன்னா அது எனக்கு என்னவா மாறும், ரூட்டா மாறும். அதாவது ஸ்கொயர் இருக்கு பவர்ல, இந்த ஸ்கொயர் நீங்க ஆப்போசிட்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாறும், இந்த மாதிரி ரூட்டா மாறிடும். சரி, அப்ப அப்படி ரூட்டா மாறுச்சுன்னா இந்த ரூட் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதி காமிக்கிறேன். ரூட் 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த ஸ்கொயரும் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ மிச்சம் பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏசி இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஆஃப் ஏன்னு இருக்கும். ஏசியோட வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரூட் 2 ஆஃப் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு அதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளான ஏபிசியை நம்ம இங்க முடிச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு பார்த்தா செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அடுத்ததான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஏசிஜி. டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். ஏசிஜி இந்த ட்ரையாங்கிள் பத்தி பேச போறோம். இதுல நம்ம வரைஞ்ச லைன் ஏஜி, இதுதான் நம்ம வரைஞ்சோம். ஸோ இதோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மத்தபடி இந்த ஏசியோட வேல்யூ தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். போன ஏபிசி ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசிக்கான டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது ரூட் 2a. சிஜிக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம இங்க வேல்யூ பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதோட வேல்யூ எப்பயும் போல எனக்கு ஏ தான். ஓகே, அப்ப இந்த வேல்யூஸ் வச்சு நான் என்ன பண்றேன், ஏஜி கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு எப்படி இருக்கும், முந்தினது அதே மாதிரிதான். ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் இந்த பக்கம் எனக்கு சிஜி ஸ்கொயர். ஓகே, ஏசிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ ரூட் 2a. இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் இருக்கு, ஸோ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிஜியோட வேல்யூ எனக்கு ஏ ஸ்கொயர். சரி, இப்ப இந்த ஸ்கொயரை நான் உள்ள கொண்டு போறேன். அப்ப ரூட் 2 நான் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் எனக்கு 2. ரூட் 2 இன்டூ ரூட் 2 வரும். அப்ப ஆன்சர் எனக்கு 2. அது மாதிரி ஏக்கு ஒரு ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ ஸ்கொயர், இங்க எனக்கு ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அப்ப இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் எனக்கு 3a ஸ்கொயர். இப்ப இந்த ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 பிளஸ் 1 எனக்கு 3. அப்ப ஆன்சர் எனக்கு 3a ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே தான் இங்க எனக்கு கிடைச்சிருக்கிறது ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர். ஆனா எனக்கு தேவைப்படுறது வெறுமனே எனக்கு ஏஜி மட்டும்தான். சரி, அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுங்க ஆப்போசிட்ல கொண்டு வாங்க. அப்ப வேல்யூ உங்களுக்கு எப்படி மாறும், ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆப்போசிட்ல கொண்டு வந்தா முன்னாடி சொன்ன மாதிரி எது ரூட்னு மாத்திக்கணும். அப்ப ரூட் 3 ஆஃப் ஏ ஸ்கொயர்னு வரும். அப்ப இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஃபைனலா ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3ஏன்னு இருக்கும். ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம வரைஞ்ச ரெண்டு லைனோட வேல்யூஸ் நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப கடைசியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஜி. அப்ப இந்த ஏஜி அப்படின்ற லைன் தான் எனக்கு மொத்தம் எனக்கு ஒரு 4 ஆரை கிராஸ் பண்ணுது. எப்படி அப்படின்னா இந்த லைன் டயக்ராம்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பர்டிகுலர் லைன் எனக்கு மொத்தம் எனக்கு 4 ஆரை கிராஸ் பண்ணும். முதலாவதா ஏ அண்ட் ஜியோட தனித்தனி ஆட்டம்ஸ். ஏவோட ஆட்டத்துக்கு ஒரு ரேடியஸ் ஆர், ஜியோட ஆட்டத்துக்கு ரேடியஸ் ஆர். நடுவுல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைன்ல எனக்கு பாடி சென்டர்ட் ஆட்டமா கிராஸ் பண்ணதுன்னு சொன்னோம். இதையும் விட நடுவுல போடுறதோட சைஸ் எனக்கு பெருசு. அப்ப இதை நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம், 2r வச்சுக்க போறோம். அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏஜி அப்படின்ற லைன் உங்களுக்கு இது எனக்கு 1r. ஸோ 1 பிளஸ் 2 3, 3 பிளஸ் 1 எனக்கு 4. மொத்தம் எனக்கு 4 ஆர் எனக்கு கிராஸ் பண்ணுது. அப்ப 4r இட் இஸ் ஈக்குவல் டு ஏஜி அப்படின்ற லைனுக்கு நீங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரூட் 3a அப்படின்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அத ஈக்குவல் டு அடுத்த பக்கம் வச்சுக்கோங்க. சரி, இதுல எனக்கு தேவை ரேடியஸ் தான், அதான் நம்மளோட பர்பஸ். அப்ப ஆர் மட்டும் போதும் அப்படின்னா இங்க மல்டிபிளிகேஷன்ல இந்த 4 என்ன பண்றீங்க, அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு வந்துருங்க. அப்ப ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a பை 4. ரூட் 3a பை 4 இதுதான் நம்மளோட ரேடியஸ். ஓகே, சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து ஏசி ஏஜி கண்டுபிடிச்சு அது மூலமா நம்ம இங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இங்க எனக்கு ஆர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 நான் என்ன பண்ணும் ஆப்போசிட்ல கொண்டு போகணும். இந்த 4 அப்படின்ற நம்பர் இந்த பக்கம் எனக்கு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஸோ இதை நீங்க ஆப்போசிட்ல கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டிவிஷன் மாறும். அப்ப ஆன்சர் இஸ் ரூட் 3 பை
4, ஆல்ரெடி எனக்கு ஏ இருக்கு. சோ இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். ஏசி கண்டுபிடிச்சு அதை வச்சு ஏஜி, தென் ஏஜியை வச்சு நம்ம என்ன பண்றோம், அட்லாஸ்டா நமக்கு தேவையான ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சோ அடுத்ததா இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ் நம்ம என்ன பண்ண போறோம், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்ற ஃபார்முலால இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் it is equal to 4/3 pi r cube. ஓகே, சோ முந்தின ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ் இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 4/3 pi r நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ √3/4a ஃபார்முலா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கியூப். சரி, பாரு நான் என்ன பண்றேன், இந்த கியூப் நான் உள்ளுக்குள்ள கொண்டு போறேன். அப்போ 4/3 pi √3 நான் கியூப் பண்றேன் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும், √3 நம்ம கியூப் பண்றோம். அப்ப √3 × √3 × √3 இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 3 வரும். இங்க எனக்கு ஒரு √3 இருக்கு. அப்ப ஆன்சர் 3√3. ஓகே, டிவைடட் பை 4. 4 கியூப் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 64. 4 × 4 எனக்கு 16. 16 × 4 எனக்கு 64. சரி, அடுத்ததான் இந்த ஏவை நம்ம கியூப் பண்ணிக்கணும். இங்க ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். இங்க கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 3 and 3 நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க 4 டேபிள்ஸ் வச்சு 4 இதை நம்ம 16 கேன்சல் பண்ணலாம். இல்ல 16 × 4 எனக்கு 64. சோ அட்லாஸா நம்ம கையில என்ன இருக்கும் அப்படின்னா pi √3 டிவைடட் பை 16 இந்த பக்கம் எனக்கு a கியூப் இருக்கு. சோ இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் ஸ்பியர். சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சாச்சு. சோ அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார் பிசிசி ஆன்சர் எனக்கு 2. இது எப்படி 2 வந்துச்சு அப்படின்ற இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எதை வச்சு நம்ம இங்க 2 போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த ரெண்டே நான் மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ அது மூலமா எனக்கு கிடைக்க போறது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இந்த ரெண்டையும் எப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 2 × pi √3 டிவைடட் பை 16 இந்த பக்கம் எனக்கு a கியூப். ஓகே, இப்ப நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 2/16 கேன்சல் பண்ணலாம். அப்ப ஆன்சர் எனக்கு 8 வரும். அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆன்சர் பாத்தீங்கன்னா pi √3 டிவைடட் பை 8 × a கியூப். இது எனக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். சோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஓகே, சோ யூனிட் செல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் சோஃபார் அப்படின்னா 7 கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னு படிச்சிருந்திருப்போம் நம்ம. கியூபிக், டெட்ராகோனல், ட்ரைக்ளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 7 ஷேப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதை பர்டிகுலர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது கியூபிக் யூனிட் செல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம பேச வேண்டியது வால்யூம் ஆஃப் கியூப் தான் பேசணும். அப்ப வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னா ஆன்சர் எனக்கு a கியூப். சரி, இப்ப இந்த ரெண்டையும் நான் என்ன பண்றேன், டிவிஷன் பண்றேன். அந்த டிவிஷன் தான் யார், எனக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி. ஷார்ட் ஃபார்மா PE போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியரையும் வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லையும் டிவிஷன் பண்ண அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைச்சிரும். ஓகே, இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாம். pi √3 divided by 8a cube the whole divided by again a cube. முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் கணக்குல தான் பேச போறோம். கண்டிப்பா ஃபார்முலால நம்ம எதை இன்க்ளூட் பண்ணிக்கணும், × 100 அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் காமனா இருக்கு. இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா a கியூப் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. பை இருக்கு, பையோட வேல்யூ எனக்கு 3.14 இன்டு அடுத்ததான் எனக்கு √3 இருக்கு, அதோட வேல்யூ எனக்கு 1.732 டிவைடட் பை கீழே எனக்கு 8 × 100. ஓகே, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்றோம், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பண்றோம் அப்படின்னா the final percentage will be, இந்த பக்கம் எழுதுறேன், final percentage will be 68%. அதாவது 100ல 68% உங்களுக்கு என்ன பண்ணுது, பிசிசிஎனுக்கு ஆக்குபை ஆகுது. ஆட்டம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஆக்குபை பண்ணிட்டோம்.
அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு, லெஃப்ட் ஓவர் எவ்வளவு, புக்கிங் சீட் 1 மார்க் கேட்டாங்க அப்படின்னா அதை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம இங்க லெஃப்ட் ஓவர் படிச்சாகணும். அப்ப 100ல இருந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு பேக் ஆன அந்த 68 கழிச்சிருங்க, மைனஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் எனக்கு 32%. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி எனக்கு 68%. அது போக மிச்சம் எனக்கு லெஃப்ட் ஓவர் எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் எனக்கு 32% எனக்கு இருக்கு. இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ எஸ்சிசி மாதிரி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல படிச்சது பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி. இது அகைன் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். எப்பெல்லாம் எனக்கு கேட்டிருக்காங்க பப்ளிக்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு ஜூன் 24 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு போன வருஷம் பப்ளிக் பேப்பர் மார்ச் 26 3 மார்க்ல எனக்கு இந்த ஒரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். படிச்சுக்கோங்க. ஏசிசி பார்க்காதவங்க அதையும் பாருங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்ப எப்படி இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசியை நீங்க தரவு பண்ணிட்டீங்களோ, ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும் இல்லையா? சோ உடனே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸ் கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.